வணக்கம். நான் விழுப்புரம் மாவட்ட மக்கள் அதிகாரத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஏழுமலை. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, 23ஆம் தேதி ஆரம்பித்த புயல் மெல்ல மெல்ல நகர்ந்து 30ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் கரையை கடக்குதுங்க. அந்த புயல் என்பது மறுநாள் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்த காற்று சொல்லிக்க முடியாத கஷ்ட நஷ்டங்களை உருவாக்குது மக்களுக்கு. அது மட்டும் இல்லாத 1ஆம் தேதியிலிருந்து எடுத்த அந்த கனமழை அதிகப்படியான மழை பகுதியில் கொட்டி தீர்க்குதுங்க. அதிலிருந்தே கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் கரண்ட்டு கிடையாது. மக்களுக்கு குடி தண்ணி கிடையாது, இப்போ லைட்டு வசதி கிடையாது, போக்குவரத்து கிடையாது. காரப்பட்டினுடைய வில்லேஜ் ரோடு 2 இடத்துல உடைப்பு எடுத்துடுது. அதே சமயத்தில் இந்த உடைப்பு எடுக்கலைன்னு சொன்னால் இன்னும் கூடுதலான அந்த காரப்பட்டினுடைய கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கும். இங்கே மலட்டாத்தில் விவசாயிகளுக்கு பயன்பாட்டான என்ஹெச் ரோட்டில் 6 பிரிஞ்சு பாக்கியாக கொண்டு போகிறாங்க திருத்துறையூர் வரைக்கும். ஆனால் அந்த ஆற்றுல கட்டின பாலம் முதல் கொண்டு சுக்குநூறாக போயிடுதுங்க. அந்த மாதிரி இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 1,60,000 கன அடி தண்ணீரை திறக்கும்போது கூடுதலான தண்ணி, ஏற்கனவே மழை பெஞ்சுது, அதன் பிறகு கூடுதலான தண்ணி வரதுனால சொல்லிக்க முடியாத துன்பத்துயரங்களை இந்த ஆத்தோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனுபவிக்க வேண்டிய நிலை ஆயிடுது. அல்லது மற்ற ஹெலிகாப்டர் மூலிமாவோ இந்த மக்களை உடனுக்குடனே பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. ஏன்னு சொன்னால் விஞ்ஞானம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனால் இந்த நிலையில் மக்களுக்கு கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் அவதிப்பட்ட ஒரு நிலை இருள் சூழ்ந்த கிராமமாக இருந்ததுங்க. இந்த நிலையில் இந்த தண்ணி பகலில் வந்ததுனால உயிர் தப்பிச்சிங்க. ஆனால் ஆடு மாடு மட்டும் நம்ம ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆடு மாடுகள் இறந்துருக்குது. மனிதனுக்கு மக்களில் சேதாரம் கிடையாதுங்க. ஏன்னா மக்கள் பகலில் வந்ததுனால வெளியேறி ஓட்டிட்டாங்க. ஆனால் விவசாய நிலத்திலேருந்து இப்போ வீடுகள்லேருந்து சொல்லிக்க முடியாத அவலத்துக்கு ஆளாயிருக்குது. அதை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு ஆளாயிருக்குதுங்க. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த அரசு கொடுக்குற நிவாரணம் என்பது போதுமான அளவுக்கு இருக்காது. அதை கூடுதலான இந்த மத்திய சர்க்கார் நேரடி ஆய்வு பண்ணி அவங்க குழு பரிந்துரை சொல்லிக்கூடிய விஷயம் என்பது தவறான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கிறார்கள். அப்படி கிடையாது. அது ஆய்வுக்குழு நேரடியாக ஒவ்வொரு கிராமமும் ஆய்வு செய்யலை. அவங்க கொடுக்குற அந்த டிமாண்டே சரியில்லாதான் இருக்குது. மேற்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னால் நம்மளை பொருளாதார ஏற்றத்தாழ்வோ சாதிய கட்டுமானமோ அல்லது வயசு பார்த்தோ அல்லது மதம் பார்த்தோ இந்த வெள்ளம் வரல. ஒட்டு மொத்தமாக எல்லா மக்களுக்கான சேதத்தையும் உருவாக்குது. ஆனால் எல்லா மத ரீதியாகவும் எல்லா பொருளாதார கட்டுமான நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று இணைஞ்சு இந்த சமூகத்தில் நாம் ஒன்று இணைஞ்சு போராடும்போது தான் இப்படிப்பட்ட பேரிடர் இழப்புகளை நாம் தவிர்க்க முடியும்.